ஒரு நாள் மாலை வேளையில் பூங்குழலி தன்னோட பாட்டியோட பூங்காவுக்கு போனாள். அங்கே காலையில அழகா சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு செம்பருத்தி பூ சாயங்காலம் சோர்ந்து போய் வாடி இருந்துச்சு. அதை பார்த்த பூங்குழலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாட்டி கிட்ட ஓடி போய், பாட்டி, இந்த பூவுக்கு ராத்திரி உதிர்ந்துடுவோமேன்னு கவலையே இல்லையா? ஆனாலும் பகல் முழுவதும் எப்படி இவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்டா. அதுக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த பூவோட கதையை சொன்னாங்க. தன் வாழ்நாள் ஒரு நாள்தான் என்று இந்த பூவுக்கு பூக்கும்போதே தெரிந்துவிட்டது. அது ராஜாவாட்டம் வாழ வேண்டும் என முடிவு பண்ணியது. காற்றோடு நாள் முழுவதும் நடனமாடணும், தேனீக்களுக்கு விருந்து வைக்கணும், வண்ணத்து பூச்சிகளோடு கொண்டாடணும், குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், ஒவ்வொரு வினாடியையும் ரசித்து கொண்டாடணும். அப்படி முடிவு பண்ணிருச்சான். அதனால சாயங்காலம் வாடும்போது அதுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆஹா, என்ன ஒரு நிறைவான வாழ்க்கை என்று சந்தோஷத்தோட உதிர்ந்து நாளைக்கு பூக்க போகிற இன்னொரு பூவுக்கு உரமாக மாறுறதுக்கு தயாராகிடுச்சான். இந்த கதையை கேட்டதும் பூங்குழலி அந்த வாடுகிற பூவை பரிதாபமாக பார்க்கல, ரொம்ப மரியாதையாக பார்த்தாள். ஆமாம் நண்பர்களே, அந்த பூ மாதிரி நேற்றைய பற்றி கவலைப்படாமல், நாளைய பற்றி பயப்படாமல், நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாமளும் முழுசாக சந்தோஷமாக கொண்டாடி வாழணும்.